தந்தை செல்வாவை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது முக்கியமாக இருக்குது என்று நான் கருதுகின்றேன். நான் ஒரு பள்ளி மாணவராக இருந்த நேரத்தில், இளைஞராக இருந்த நேரத்தில், மாவட்டபுரத்தில் எங்களுடைய இல்லத்திலிருந்து ஒரு கொஞ்ச தூரத்தில் தான் தந்தையுடைய இல்லம் இருந்தது. நான் 60ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். தேர்தல் 2வது தடவை மார்ச்சில் நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறாததால் ஆட்சி அமைக்க முடியாத காரணத்தினால் ஜூலை மாதத்திலே ஒரு தேர்தல் நடைபெற்றது. எங்களுடைய ஊரில் பெரிய ஒரு கூட்டம் தந்தை செல்வாவுடைய வெற்றிக்காக நடத்தப்பட்டது. தந்தை செல்வா பாகிஸ்தான் என்னும் ஒரு கொடிய நோயினாலே அவர் பிளத்து பேசுகின்ற அந்த சக்தியை குறைந்தவராக இருந்த நேரத்தில் கூட்டங்களில் அவருடைய பேச்சுக்களை பெரிதாக பேச வேண்டிய ஒருவர் தேவைப்படுகிற வளமாக இருப்பது. குறிப்பாக திரு அமரங்கன் அவர்கள் அவருடைய பேச்சை பேசுவார். அன்றைக்கு அவர் வர காலம் தாமதமாகிவிட்டது. ஆசிரியர் முதல்வராக இருந்தவர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் அவர் என்னை கேட்டார், நீங்கள் பேசுவீர்களா, நீங்கள் மேடைக்கு செல்லுங்கள் என்று. நான் அப்பொழுது அதிகமாக அரசியல் தெரிந்து கொண்டவனோ அல்லது இப்படி பழக்கப்பட்டவனோ அல்ல. ஆனால் நான் மேடையிலே ஏறி தந்தை சொன்ன அந்த பேச்சை நான் திரும்ப பெரிதாக பேசிவிட்டேன். அவரை அடுத்த கூட்டத்துக்கு காங்கிரஸ் துறைக்கு அழைத்து செல்லும் பொழுது எனக்கு சொன்னார், அவருடைய தமிழ் சொல்ல ஆட்சி, ஆங்கில சொல்லு ஆட்சி, நான் பின்னர் அவர் சொல்வதை நான் எழுதுகின்ற வழக்கமும் இருந்தது, நீங்கள் அச்சொட்டாக பேசினீர்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவரை என்னை வீட்டுக்கு முன்னே வாசலிலே வந்து விடுவார். அவரோடு சென்று அந்த பணியை நான் மாணவனாக இளைஞனாக இருந்த காலங்கள் நான் செய்திருக்கிறேன். அதுதான் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். தந்தை செல்வா அவர்கள் இலங்கையில் அவர் காங்கிரஸ் துறை தொகுதிக்கு மலேசியா நாட்டிலே இருந்து யூனியன் கல்லூரியிலே கல்வி கற்று அதற்கு பிறகு சென்ட் தாமஸ் கல்லூரியிலே ஆசிரியராக இருந்து வழக்கறிஞராக இருந்து ஒரு சிறந்த சிவில் வழக்கறிஞராக போற்றப்பட்டவர். குயின் கவுன்சில் என்று பெயர் பெற்றவர்களில் தலைமை வழக்கறிஞராக இருக்கின்ற தன்மையை கொண்டிருந்தவர். தமிழீழம் என்ற தீர்மானத்தை 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையிலே நிறைவேற்றியதற்கு பின்னர், அப்பொழுதெல்லாம் நாம் திரையிலே இருந்த காலம், திரு அமிர்தலிங்கம் அவர்கள், திரு வி என் நவரத்தினம் அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், காப்பகத்தன் அவர்கள் அந்த தீர்மானத்தை தெருக்களிலே விநியோகித்தார் என்பதற்காக கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது பெரிய பாரதூரமான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ட்ரையல் பார் விசேட நீதிமன்றம் 70 ஆண்டுகள் சிறை தண்டனை, அரசியல் உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டது. தந்தை செல்வாவை நான் மிகவும் முக்கியமான ஒரு மூத்த வழக்கறிஞர் என்று சற்று நேரத்துக்கு முன்னர் உச்சரித்தது என்னவென்றால், அந்த வழக்கிலே 67 வழக்கறிஞர்கள் அந்த ட்ரையல் பார் நீதிமன்றத்துக்கு முன்னே தோன்றினார்கள். அதில் மூத்த வழக்கறிஞராக யார் இருந்தார்கள் என்றால் தந்தை செல்வா, திரு ஜி பொன்னம்பலம் அவர்கள், அதுக்கு பின்னர் புள்ளிநாயகம் அவர்கள், என் திருச்செல்வா அவர்கள், ரங்கநாதன் அவர்கள், எல்லோரும் கியூசிக்கள், த குயின் கவுன்சிலர்ஸ். அப்பொழுதுதான் நாங்கள் அப்பொழுது சிறையிலே இருந்ததை அறிந்த பொழுது தந்தை செல்வா குயின் கவுன்சில் பட்டம் பெற்று ஒரு மூத்தவராக இருந்தார். அந்த வழக்கிலே திரு எம் திருச்செல்வம் அவர்கள், நீலன் திருச்செல்வனுடைய தந்தையார், நாங்கள் சிறையிலே இருந்த காலத்தில் ஓரளவுக்கு அந்த செய்திகளை நாங்கள் படிக்கக்கூடியதாக நாங்கள் அப்பொழுது வெளிக்கடை சிறையிலே இருந்திருக்கின்றோம்.
அரசியல் இந்த நாட்டிலே தமிழர்களுடைய விடுதலைக்காக நகர்த்தி சென்ற பொழுது சட்டபூர்வமாக அரசியலமைப்பு ரீதியாக பல நாடுகளிலே இடம்பெற்ற நீதிமன்றங்களில் அரசியலமைப்புகள் பற்றி விவாதங்கள் அந்த விடயங்களை எல்லாம் திரு எம் திருச்செல்வம் அவர்கள் செனேட்டராக இருந்தவர், குயின் கவுன்சிலராக இருந்தவர், தந்தை செல்வாவுக்கு உதவியாக பணிபுரிந்தவர், அமைச்சராக உள்ளூராட்சி மன்றத்தின் அமைச்சராக கூட இருந்தவர். டத்து சென்னாயக்கா ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த ஒப்பந்தத்தின் சார்பில் அவர் அதை நிறைவேற்றுவதற்காக அந்த பதவியை வகித்தவர். அவருடைய வாதங்கள் இப்பொழுது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கும் அவை இருக்கின்றன. தமிழர்களுடைய தாயகம், தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தமிழர்களுக்கு சேர்ந்த உரிமை இருக்கிறது. அவர்கள் இழந்த இளமையை, சுதந்திரத்தை மீளப் பெற தகுந்தவர்கள். ஏதோ இப்பொழுது அரைகுறையாக தெரிந்த பலர் அல்லது சிங்கள தரப்பிலே நாங்கள் நாட்டை பிளவுபடுத்துவதற்காக முயற்சிக்கின்றோம் என்று பேசுவதை கேட்கலாம். ஆனால் அந்த வழக்கிலே தந்தை செல்வாவின் தலைமையிலே அந்த வழக்குடைய தீர்ப்பு இப்பொழுதும் இருக்கின்றது. தீர்ப்பு வழங்கப்பட முடியாமலே அந்த உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அது என்னவென்றால், ஆங்கிலேயரிடம் ஐரோப்பியரிடம் இழந்த சுதந்திரத்தை தமிழ் தேசிய இனம், தங்களை தாங்களே ஆண்ட இறமையுள்ள ஒரு இனம் மீளப் பருவதற்கு உறுத்துடையது என்பதை பற்றித்தான் தந்தை செல்வா தலைமையில் சேரன் பால் நீதிமன்றத்திலே அந்த விவாதம் நடந்தது. The struggle of the Tamil people to achieve the lost independence to the Europeans. This is a basic subject to argue. Let's argue. 67 நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தில் 67 வழக்கறிஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்றால் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போராட்டம். அந்த ட்ரையல் பார் நீதிமன்றம் அந்த விவாதங்களை கேட்டதற்கு பிறகு அவர்கள் தீர்ப்பை சொன்னார்கள். இந்த நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கின் மீது தீர்ப்பை சொல்லுவதற்கு சட்ட வரம்பு இல்லை. There is no jurisdiction to give the ruling on this case. Argument. I listen to the arguments. However, we have no right. We have no jurisdiction. சட்ட வரம்பு, சட்ட ஆதிக்கம் தங்களுக்கு இல்லை என்று குறிப்பிட்டார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு மீண்டும் அந்த வழக்கு பாரப்படுத்தப்பட்டது. இறுதியாக அந்த உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை கைவிட்டு விட்டது. தந்தை செல்வா பற்றி நாங்கள் கூறுவோமாக இருந்தால், சட்டபூர்வமாக தமிழ் மக்களுக்கு தங்களுடைய உரிமையை மீட்டு எடுக்கின்ற உரிமை நாட்டை பிளவுபடுத்துவது அல்ல, இழந்த சுதந்திரத்தை மீட்பதற்கு உறுத்துடையவர்கள் என்பதை நிரூபித்த அந்த வழக்கு. ஒரு நாட்டுடைய ஆட்சி, அதனுடைய உச்ச நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முடியாத ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்ட அந்த ட்ரையல் பார் நீதிமன்றம் தந்தை செல்வா பற்றி பேசுகிறவர்களுக்கு பல தீர்ப்புகளை சொல்லி இருக்கின்றனர். இன்றைக்கு பலர் ஏதோ இதெல்லாம் பேசுகிறார்கள். அதை பற்றி நான் நேரமில்லை அதை பேசுவதற்கு. தந்தை செல்வா பாராளுமன்றத்திலிருந்து ஒரு முறை தன்னுடைய பதவியை துறந்து விட வேண்டும் என்ற நிலை நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அந்த பேரணியை எங்களுடைய சபையிலே பிரேரித்தவர் நான் ஒரு மாணவனாக இருந்தவர். இரண்டால் ஒரு கிளர்ச்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் இங்கே ரகுபாலசேகரன் போன்றவர்களுக்கு அது தெரியும். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே 72ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு நாங்கள் ஏற்க மாட்டோம், தமிழகத்தை கோருவோம் என்று எல்லாருமே பதவி விலக வேண்டும் என்று அந்த பேரணை அந்த பொதுச்சபையிலே கொண்டு வரப்பட்டது. தந்தை செல்வா
அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் மூத்த தலைவர்கள் எங்கள் முன்னால் இருக்கிறார்கள். என்னுடைய கருத்து என்னவாக இருந்ததென்றால், எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை துறக்க வேண்டியதில்லை. காங்கிரஸ் என்ற தொகுதியில் எங்களுடைய தலைவர் தந்தை செல்வா அந்த பதவியை தொடர்ந்தால் போதும் என்று பேரிட்டேன். அதை அங்கீகரித்தார்கள். நான் ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியலில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, முதலிலே தந்தை அவர்கள் தன்னுடைய உரையை நான் திரும்ப சொல்லுகின்ற பொழுது அச்சொட்டாக சொல்லுகிறார் என்று அருமையான ஒரு ஊர்த்தமிழை சொல்லி தந்தவர். அதற்கு பின்னர் எங்களுக்கும் அவர்களுக்கும் தந்தை செல்வா போன்ற மிகப்பெரிய தலைவரே, நாங்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு பயந்திருக்கவில்லை. மிக சுதந்திரமாக எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் விலக தேவையில்லை, நீங்கள் மட்டும் விலகினால் போதும் என்று சொன்னோம். அந்த தீர்மானம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களும் அவருடைய துணைவியாரும் நானும் என்னை கொண்டு போய் மாவட்டத்திலே விட வேண்டும், அவரை தெல்லிப்படையிலே விட வேண்டும். அந்த நேரத்திலே நான் நினைக்கிறேன் இராணுவ சட்டம் இருந்தது, கர்ஃபியூ. அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை விட்ட பொழுது தான் தன்னுடைய பதவியை துறப்பேன் என்பதை தன்னுடைய மனைவிக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவர் வெளியே போக முற்பட்டார். திரு அமிர்தலிங்கம் அவர்கள் சொன்னார், நீங்கள் இப்போது வெளியே போவது ஆபத்தானது என்று. அந்த நேரத்திலே வீட்டிலே நின்று எனக்கு என்ன சொன்னார், உங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஆனால் இந்த தேர்தல் நடத்தப்படும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொன்னார். இருந்தாலும் அவர்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலை அறிந்து புரிந்து கொள்வதற்கு, ஒரு தலைமைத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு, வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றுவதற்கு ஏற்பட்ட பல சந்தர்ப்பங்களில் ஒன்று ரெண்டை மட்டும் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். தமிழர்கள் சாரண்டாம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, அதற்கு பின்னர் தந்தை செல்வா 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் போராட்டங்கள், விடுதலை புலிகள் இருந்த நேரத்திலும் கூட ஹைசக்கடி சோன் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு தடுக்கப்பட்ட அந்த பிரதேசத்திலே நாங்கள் போராட்டங்களை தீர்க்கின்றோம். நீதிமன்றத்திலே இன்றைக்கு 2176 வழக்குகள். நான் ஆரம்பத்திலே தந்தை செல்வாவுடைய வழக்கை பற்றி சொல்லி இப்பொழுது அந்த வழியில் வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேரிலே ஒரு வழக்கு 2003ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. 2007ஆம் ஆண்டிலே எங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக தரப்பட்டது. ஆனால் இராணுவம் ஒத்துழைக்கவில்லை. அந்த பகுதி மக்களுடைய வழக்குகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே திரு கணேஸ்வரன் பிரசிடென்ஷியல் கவுன்சில் திரு சுமந்திரன் அவர்கள், இங்கே இருக்க அருளானந்தன் அவர்களுடைய உறவினர், நான் மன்னிக்கணும் எங்களுடைய ஆசரத்திரம் அவர்களை அப்பொழுது விழித்துக் கொள்ளவில்லை, திரு பாலேந்திரா சுந்தரலிங்கம் சட்ட நிறுவனம், நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த வழக்குக்கான உறுதிகளை பார்த்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பதற்கு பல நாட்கள் எடுத்து அந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு ஐநா மனித பேரவையிலே அதனுடைய பின்னணிகளின் அடிப்படையில் தான் தீர்மானங்கள் முக்கியத்துவமாக வந்து கொண்டிருக்கின்றன, நிறைவேற்றப்பட்டன. அது மட்டுமல்ல, மிக அண்மையில் தமிழரசு கட்சிக்கு எதிராக தந்தை செல்வா அதற்கு ஒரு யாப்பு எழுதி அந்த யாப்பின்படி தமிழரசு கட்சியை கட்டியெழுப்பி தமிழர்களுடைய விடுதலைக்காக அகிம்சை ரீதியாக போராடி அந்த இயக்கத்தை 2014ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் யாப்பு அது நாட்டை பிளவுபடுத்த போகிறது என்று சிங்கள தீவிரவாத வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு வழக்கு.
நாட்டை பிளவுபடுத்தப் போகின்றது இந்த தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம். 2013ஆம் ஆண்டிலே மாகாண சபை தேர்தலில் முன்வைத்த தேர்தல் அறிக்கை தமிழரசு கட்சியுடைய யாப்பு சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசுகின்றது, இறையாண்மையை பற்றி பேசுகின்றது, தங்களுடைய தாயகம் என்று பேசப்படுகிறது. இவையெல்லாம் நாட்டை பிளவுபடுத்துகின்றபடியால் தமிழரசு கட்சியை தடை செய்ய வேண்டும். அப்பொழுது நான் அதனுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய அரசியல் உரிமை பறிக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த வழக்கு. அந்த வழக்கு மீண்டும் எங்களுடைய கணேஸ்வரன் அவர்கள், திரு சுமந்திரன் அவர்கள், அப்படி இளம் வழக்கறிஞர்கள் சிலர் இன்றைக்கு 2017ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஒரு அரசியலமைப்பு உருவாக்கி கொண்டு வருகின்ற நேரத்தில் அந்த வழக்கின் மீது ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தினால். பிரதமர் நீதிபதி டெப்னுடைய தலைமையில் அது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. உலக வாழ் மக்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தோடு இரண்டர கலந்துவிட்ட ஒன்றுதான் தங்கம். மனித